வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பார்க்க போவது புலி வேஷம் போட்ட கழுதை கதை. ஒரு சலவை தொழிலாளியிடம் கழுதை ஒன்று இருந்தது. அந்த கழுதைக்கு தேவையான தீவனத்தை அவனால் வாங்க முடியவில்லை. வயிறார புல் மேய்வதற்கும் மேய்ச்சல் நிலமும் இல்லை. இந்த காரணத்தால் கழுதை நாளுக்கு நாள் மெலிந்து கொண்டே வந்தது. சலவை தொழிலாளி கழுதையின் நிலை கண்டு மிகவும் கவலைப்பட்டான். ஒரு நாள் சலவை தொழிலாளி காட்டு வழியாக நடந்து வந்து கொண்டிருந்த போது ஒரு புலி ஒன்று செத்து கிடப்பதை கண்டான். அதை கண்டதும் சலவை தொழிலாளிக்கு ஒரு யோசனை தோன்றியது. இந்த புலியின் தோலை உரித்து அதை கழுதை மீது போத்தி நெல் வயல்களில் விட்டு மேயச் செய்தால் உண்மையாகவே புலி மேய்வதாக எண்ணி பயந்து விடுவார்கள். கழுதையும் வயிறார மேயும் என்று சலவை தொழிலாளி நினைத்து கொண்டான். இறந்து கிடந்த புலியை தூக்கி கொண்டு அவன் வீட்டிற்கு சென்றான். அன்றிரவு புலியின் தோலை உரித்து மறுநாள் அதை கழுதையின் மீது போர்த்தி விளைந்திருந்த வயல்களின் பக்கமாக போகச் செய்தான். புலிதான் பயிரை மேய்கிறது என்று எண்ணிக்கொண்டு குடியானவர்கள் அதை விரட்ட பயந்து கொண்டு பேசாமல் இருந்து விட்டார்கள். கழுதை விளைநிலத்தில் அன்றாடம் வயிறார மேய்ந்து நன்றாக கொழுத்தும் விட்டது. ஒரு நாள் கழுதை புலி தோலை போர்த்தி கொண்டு நெல் வயலில் மேய்ந்து கொண்டிருந்தது. அப்போது அந்த பக்கமாக வந்த ஒரு பெண் கழுதை உரத்த குரல் எடுத்து கத்தத் தொடங்கியது. அதை கேட்ட புலித்தோல் போர்த்திய ஆண் கழுதை பெண் கழுதையின் குரலை கேட்டதும் உற்சாகமடைந்து தானும் உரத்த குரல் எடுத்து கத்தத் தொடங்கிவிட்டது. குடியானவர்களுக்கு உண்மை விளங்கிவிட்டது. எல்லோரும் ஒன்று சேர்ந்து தடிகளை எடுத்து கொண்டு வந்து கழுதையை நன்றாக அடித்து கொன்று விட்டார்கள். இக்கதையிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது, வேஷம் போட்டு நடித்தாலும் ஒருவரின் இயல்பான பண்புகள் எப்போதாவது வெளிப்பட்டுவிடும். அவற்றால் உண்மையும் வெளிச்சத்துக்குள் வந்துவிடும்.